ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 6.4ல் 6வது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் ஹைச்சிட்டி என்பது நேரான ஒரு மரத்தின் உயரத்தை குறிக்கிறது. நம்மளுக்கு இங்கே ஒரு படம் தந்திருக்காங்க. இங்கே ஹைச்சிட்டி தான் என்னன்னா நேரான ஒரு மரத்தோட உயரம். சரிங்களா? நெக்ஸ்ட், மரத்தின் அடிப்பாகத்தில் இருந்து 60 மீட்டர் தொலைவில் உள்ள பி என்ற புள்ளியில் இருந்து, அதாவது மரத்தோட அடிப்பாகத்தில் இருந்து பி என்ற புள்ளி, சரிங்களா, இந்த ரெண்டுக்குமே இடையில உள்ள தொலைவு எவ்வளவுன்னா 60 மீட்டர்னு தந்திருக்காங்க. அப்புறம் பி என்ற புள்ளியிலிருந்து மரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம், அதாவது கோணம் பி 42 டிகிரி. சரிங்களா? கோணம் பி என்னன்னா 42 டிகிரி எனில் மரத்தின் உயரத்தை காண்க. அதாவது இந்த மரத்தோட உயரம் என்ன, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஹெச்டியோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இந்த படத்தை நான் இங்க வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, டீட்டாக்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் என்னது, எதிர்பக்கம். அப்புறம் 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய இது கர்ணம். பாக்கி இதுதான் என்னது, அடுத்துள்ள பக்கம். இங்க நம்மளுக்கு எதிர்பக்கத்தோட மதிப்பு தான் தேவை. அப்போ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் வரக்கூடிய ஃபார்முலா எது, tan தீட்டாலையும் வரும் cot தீட்டாலையும் வரும். நான் இங்க tan தீட்டாவை எடுத்துக்கிறேன். tan தீட்டா is equal to எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, tan எழுதிருங்க. டீட்டோட மதிப்பு என்னது, 42 டிகிரி. அடுத்த இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம், அதுதான் என்னன்னா HT. சரிங்களா? HT டிவைடட் பை அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு 60. இப்போ tan 42 டிகிரியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இங்க tan இருக்கிறதுனால நேச்சுரல் டேஞ்சன்ட் இதை தான் நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? அப்புறம் இங்க 42 டிகிரி. அப்போ கோணம் 42 எங்க இருக்குன்னு பாருங்க, இன்னும் இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு இங்க மினிட்ஸ் இல்ல. மினிட்ஸ் இல்லாட்டா நீங்க எதை பார்க்கணும்னா 0 மினிட்ஸ்ல தான் பார்க்கணும். 0 மினிட்ஸ் எங்க இருக்குன்னா இருக்கு. அப்போ 0 மினிட்ஸுக்கு கீழே வாங்க. 0 மினிட்ஸுக்கு கீழே எதுக்கு நேரானா 42 டிகிரிக்கு நேரா. சரிங்களா? அப்போ 0.9004 எழுதிக்கலாமா? 0.9004. இனி இந்த 60 இங்க வகுத்தல்ல இருக்கு. சமத்துக்கு இந்த பக்கம் வந்து பெருக்கலா மாறிடும். அப்ப பெருக்கல் 60. இங்க இனிமே HT மட்டும் அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்ப இதை ரெண்டையும் பெருக்கிக்கலாமா? எழுதிக்கிற பாருங்க, 0.9004 அடுத்த 60. ஓகே, இந்த 0 அப்படி எழுதிருங்க. ஏன்னா 0க்கு கூட மேலே இருக்கிறத பெருக்குனா 0 தான் கிடைக்கும். அதனால 0 அப்படி எழுதிக்கலாம். இனி 6 4 24. அப்ப 4 பாக்கி 2. 6 0 பெருக்குனா 0. 0க்கு கூட 2 கூட்டினா 2. 6 0 பெருக்குனா 0. 9 6 54. அப்ப 4 பாக்கி 5. ஓகே, திரும்ப என்னது, இங்க 0. அப்ப மேலே இருக்கக்கூடிய 5 அப்படி எழுதிருங்க. சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, இங்க 4 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப நம்மளும் 4 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப புள்ளி இங்க வரும். லாஸ்ட் 0 இருக்கனால அந்த 0 வேண்டாம். அப்ப என்ன கிடைச்சிருக்கு, 5 4.024 இஸ் ஈக்குவல் டு HT. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, எழுதிக்கலாம். HT இஸ் ஈக்குவல் டு 54.024. இங்கே ஒரு மதிப்பு மீட்டரில் தந்திருக்கனால இதையும் நீங்கள் எப்படி எழுதிக்கணும், மீட்டரில் எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.